Hello everyone, this is Sai. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிள் லெஹங்கா ஸ்டைலிங். ஈஸியாக லெஹங்காவோட துப்பட்டாவை எப்படியெல்லாம் ஸ்டைல் பண்ணலான்றது 5 ஸ்டைல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக எப்பயுமே ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட் வந்து சிம்பிள் ஆஃப் சாரி மெத்தட் தான், பட் கொஞ்சம் லூஸாக நான் க்ராப் டாப் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் லூஸாக போட்டிருக்கேன். ஸோ நான் எப்பயுமே சென்டரில் பின் போடுவேன். உங்களுக்கு பின் போடணும்னு நினச்சிங்களா நீங்கள் சென்டரில் அண்ட் கார்னரில் பின் போட்டுக்கலாம். இது க்ராப் டாப் பண்ணுறதுனால சைடில் கூட துப்பட்டாவோடவும் பின் போடலாம், இல்லாட்டி உங்களோட லெஹங்கா ஸ்கர்ட்டோட சேர்த்து பின் போடலாம். திஸ் இஸ் ஃபைனல் அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் வந்து எப்பயும் போல் ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம ரைட் சைடில் போட்டோம். ஸோ இதில் லெஃப்ட் சைட் ஃப்ரண்ட் சைடில் போட போகிறோம். ஸோ கீழே இருக்கிற கார்னர் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. அப் சைட் டவுனாக ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து க்ராப் டாப் போட்டிருந்தால் பின் மட்டும் பண்ணிக்கோங்க. கீழே டக்கின் பண்ணிக்காமல் பின் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ சைடில் இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற பின் எடுத்துகிட்டு பின்னாடி ரைட்டில் எடுத்துகிட்டு போய் அங்கே பின்னாடி பின் போட்டுக்கோங்க. ஸோ பின்னாடியும் டக்கின் பண்ணாதீங்க, அது பார்க்க நல்லா இருக்காது. ஸோ எவ்வளோ பின் போடணுமோ அவ்வளோ பின் ட்ரெஸ் செக்யூர் பண்ணுறதுக்கு போட்டுக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் எனக்கு இந்த மாதிரி சைடில் இருந்தால் அது ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து கீழே கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி பின் போட்டுக்கிட்டிங்கன்னா அது படிஞ்ச மாதிரியும் இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும். இது என்னோடய ஒப்பீனியன். உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டில் இருந்ததே நல்லா பிடிச்சிருந்ததுன்னா அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். And here is final output. ஸோ இப்போது நெக்ஸ்ட் மெத்தட் ரொம்ப ஈஸி. நார்மலாக நீங்கள் வந்து ஃப்ரண்ட் சைட் ஷால் எப்படி போடுவீங்களோ டபுள் சைடு அதே மாதிரி போட்டுக்கிட்டு ஈஸியாக அதை சும்மா ஃப்ளீட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு விஸ்ட் செயின் அரவுண்ட் போட்டுக்கோங்க. அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், ஒரு கோட் மாடல் தரும். இது என்னோடய ஃபேவரட் மாடல். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். திஸ் ஃபைனல். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் எல்லாத்துக்குமே எப்பயும் போல் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. இதுவும் லெஃப்ட் சைட்லேருந்து தான் வரணும், பட் என்ன கொஞ்சம் நீளமாக உங்கள் துப்பட்டாவை கீழே வச்சுட்டு ரைட் கார்னருக்கு கீழே லெஃப்ட் சைட் கீழே இருக்கிற துப்பட்டா ரைட் கார்னரில் கொஞ்சம் க்ராஸ் போட்டு மேலே ஒரு பின் போட்டுக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், ஃபங்க்ஷன்ஸுக்கும் போட்டு போகலாம். அவுட்புட். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ வழக்கம் போல் கார்னரில் பின் போட்டுக்கோங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற கார்னரும் கீழே ரைட்டில் இருக்கிற கார்னரும் ரெண்டும் லெஃப்ட் சைட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃப்ளோட்டிங் இல்லாமல் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி ஜாயின் பண்ணிங்களா, இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த 5 மெத்தட்ஸில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் மெத்தட் தெரிஞ்சிருந்தால் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. பி கனெக்டட்.